ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எழுநதி சமையல். இன்றைக்கி பாரம்பரிய முறையில் எப்படி ராகி கூழ் செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். சில பேர் கூழ் கெட்டிப்பட்டுரும், கட்டி கட்டியாக ஆகிடும்னு நினச்சிட்டு நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ரொம்பவே சுலபமான முறையில் செஞ்சிடலாம். இதில் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது இந்த கேழ்வரகு கூழ். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே சாப்பிடலாம். கால்சியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது. இது வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் 300 கிராம் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1.5 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த கப்பால் ஒரு 5 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப் மாவு எடுக்கிறீங்களோ, 1 கப் மாவு எடுத்தீங்கன்னா ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நாள் நைட்டே நீங்கள் மறுநாள் செய்கிறதா இருந்தால் நாள் நைட்டே இந்த மாவை நீங்கள் கரைச்சி புளிக்க வச்சிடணும். ஏன்னா நம்ம சிறுதானியங்களுக்கெல்லாம் நல்லா ஊர்னா தான் அதோடைய சத்து எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் நாள் நைட்டே கரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் தண்ணியில் தான் கரைக்கணும்னு இல்லை. பழைய நீராரம் இருக்கு இல்லைங்களா, சாதத்தில் போட்டு வச்சுருப்ப தண்ணி இருக்குள்ள நீராகாரம்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கலாம். இல்லை சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணி இதையும் போட்டு கரைப்பாங்க. பாரம்பரியமான முறையில் இது ரெண்டும் தான் போட்டு கரைப்பாங்க. நான் இன்றைக்கி தண்ணியை சேர்த்து தான் கரைச்சிருக்கேன். உங்கள்கிட்ட கஞ்சி தண்ணியும் நீராகாரமும் இருந்துச்சுன்னா நீங்கள் கரைச்சி நாள் நைட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, காட்டன் கிளாத்தை போட்டு அந்த வடித்தட்டுன்னு சொல்லுவாங்க, சிப்பு தட்டுன்னு சொல்லுவாங்க, அதை போட்டு துணியை கட்டி வைப்பாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்ல. ஒரு மூடி போட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடறோம் ஒவ்வொரு நைட்டு. மறுநாள் காலையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அடியில் அந்த கேழ்வரகு மாவு செட்டில் ஆகிருக்கும், மேலே தண்ணியாக இருக்கும். நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவை அப்படின்னா நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் அந்த மாவு வேகும், கொஞ்சம் கலர் திரியாக ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி படுற மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் எந்த அளவுக்கு சிம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் தான் உங்களுக்கு இந்த கூழ் செய்கிறதுக்கு. 15 நிமிஷத்தில் சூப்பரான உங்களுக்கு கேழ்வரகு கூழ் ரெடி ஆகிடும். நீங்கள் கட்டி ஆகிடும், இல்லை தண்ணி பத்தாதான் இருக்கும் அப்படிங்கிற கவலையே தேவையில்லை. உங்களுக்கு அப்படியே தண்ணி குறைவாக இருந்தாலும், இன்னும் தண்ணி தேவைப்படுற மாதிரி இருந்தாலும், நீங்கள் பக்கத்தால் சுடு தண்ணி இருக்கு இல்லைங்களா, ஹாட் வாட்டர் வச்சு அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 15 நிமிஷத்துக்கு கரெக்டாக 15 நிமிஷத்தில் சூப்பராக வெந்துடும் உங்களுக்கு ராகி கூழ். தண்ணி எல்லாமே சுண்டி நல்லா கெட்டியாகிடும். ஒரு பபிள்ஸ் மாதிரி அதிலேருந்து வர ஆரம்பிக்கும். புள்ளியாக தெரிக்கும் உங்களுக்கு லைட்டாக. இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வர ஆரம்பித்தாவே கூழ் வெந்துருச்சு, இந்த ராகி களி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கையில் தண்ணியை நினச்சிட்டு அந்த கூழ் மேலே இருக்கு இல்லைங்களா, தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டக்கூடாது. ஒட்டாத இருந்தாவே பதம் தான் உங்களுக்கு. நீங்கள் கையில் தண்ணியை தொட்டு வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாது உங்களுக்கு. அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தாலும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் 15 நிமிஷத்தில் கூழ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஆற கெட்டியாகிடும். நீங்கள் ஆரம்பத்திலே கெட்டியாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் தளர்வாக இருக்கிற மாதிரி தான் ராகி கூழ் எப்போவுமே செய்யணும். இதை நீங்கள் ஒரு மூடி போட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நீங்கள் அப்போவே சூடாக சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் குருமா இல்லை சட்னி வச்சு சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை குழம்பு சூப்பராக அட்டகாசமாக சைடிஷாக இருக்கும் இதுக்கு, நீங்கள் அப்படியே தொட்டு சாப்பிட்றதுக்கு. இல்லை நீங்கள் ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா கூழை எடுத்து வச்சுட்டு அதில் மோர், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நல்லா கரைச்சி நீங்கள் கூழாகவும் குடிக்கலாம். நான் இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சட்னி வச்சு அது கூட சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுகளில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ராகி கூழ் ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ராகி கூழ் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப முக்கியமாக கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் பிடிக்கலன்னு சொன்னால் கூட கொஞ்சமாக வெல்லம் வச்சு அது கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும்